எப்படியாவது வாங்கிட்டு காந்தி ஜெயந்தின்னு சொல்லி. காந்தி ஜெயந்திக்கு லீவுன்னு யார் சொன்னா உனக்கு? அன்னைக்கு தான் வியாபாரம் அமோகமா இருக்கும். 24 மணி சர்வீஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கோ இல்லையோ, ஒயின் ஷாப்ல உண்டு. காசை குடியா. 1க்கு 2 கொடுத்தா ஏன் நடக்காது? கோட்டருக்குமாருக்கு 90 தேரும். கண்ணியப்பா என்னப்பா கோட்டருக்குமார் வந்துருக்கேன். ஒரு ஆஃப் தள்ளு. சரக்கா தள்ளி விட்டுறாத. கொண்டா. விழுந்த அடியிலே தெரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. ஆமாடா, கொடைக்கானலுக்கு வந்த புது போலீஸ் இன்ஸ்பெக்டர். இனிமேல் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடை திறக்கிறதும், ராத்திரி 11 மணிக்கு மேல அறக்கதவு திறந்து வியாபாரம் பண்றது வச்சுக்கிட்டீங்கன்னு ஐயோ, இந்த அடி அடிக்கிறானே. 90 ஆசைப்பட்டு தப்பா போச்சு. என்ன பண்ணுவானோ? கடை திறப்பியா? ஐயா 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 போகணும். வீட்டுக்கா ஸ்டேஷனுக்கா? ஸ்டேஷனுக்கு. இதுல யார் ஒண்ணு அடிச்சான்னு சொல்லு. இவனா? இவன்ல சார். யார் அடிச்சது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அடிச்சவன் யாரா இருந்தாலும் தானா முன்னால வந்துடணும். இல்ல போலீஸ்காரன் யாருன்னு காட்டிடுவேன். யாரா அடிச்சது? சார், அந்த சட்டப்படம் நிக்கிறாங்க. ராம், என் ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க. ஜஸ்ட் டு சம்திங். யாரா நீ? சட்டையை கழட்டிட்டு பாடியா காட்டுற? நான் காட்டட்டா பாடியா? நீ எந்த குப்பத்துக்கு ரவுடி? அயோத்தி குப்பமா, நொச்சு குப்பமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க யாரும் குப்பத்து பசங்க இல்ல, எல்லாம் பெரிய இடத்து பசங்க. பெரிய இடத்து பசங்களா இருந்தா குடி போதில பேரர் அடிக்கலாமா? ஸ்ரீ பார்ட்டில இதெல்லாம் சகஜம் சார். ஏய், எனக்கு இந்த பார்ட்டியே சகஜம். நீ யாரு முதல்ல சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ அங்கிள், நான் ராம் பேசுறேன். இங்க என்னோட மேரேஜ்க்காக ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணிருந்தேன். அதான் இங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சின்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இன்ஸ்பெக்டர், இந்த பார்ட்டி ஹோஸ்ட் இன்ஸ்பெக்டர், இந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணது நான் தான். உங்களுக்கு ஒரு ஃபோன். எஸ்பி அங்கிள் லைன்ல இருக்காரு. சார். சொல்லுங்க செல்வகுமார், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இங்க பார்ட்டிங்கிற பேர்ல பணக்கார பசங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்காக ராம்மோகன் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அரேஞ்ச் பண்ணவங்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். ராம்மோகன் யாருன்னு தெரியுமா? ராம்மோகன் யாருன்னு தெரியாது சார். ஆனா தெரியாதனால தான் நீங்க அங்க ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தம்பி எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். இட்ஸ் நாட் லைக் தட். சார், ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காங்க சார். என்ன மிஸ்டர் செல்வகுமார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இரு நானே வரேன். உங்களெல்லாம் விட்டு அவ்வளவுதான் உண்டை லேண்ட் பண்ணிட்டு வைங்க. என்னமோ ஓசில தூக்கிட்டு வர மாதிரி. மேல பாரு,
ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது. இதுக்குதான் பாட்டு சட்டமான ஆளை கூட்டிட்டு வரணுங்கிறது. சரியான நோஞ்சாங்களை கூட்டிட்டு வந்திருக்கா இந்த வேலைக்காரி. ஏய், இது சாதாரண கட்டு நினைக்காதீங்க, பார்த்து கேர்ஃபுல். பழங்காலத்து இத்து போன கட்லு, இதுக்கு போய் இந்த குதி குதிக்கிறாங்க. நமக்கு எதுக்குடா, செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்தா போதும். வா வரமா. வரமா. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்ணாடி பீரோலாம் இறக்கும்போது பதறாத நீங்க வெறும் கட்டில இறக்கும்போது இப்படி பதறிட்டீங்களே. அடிப்பாவி, இது சாதாரண கட்டில் இல்ல. ராசினா ராசி, அப்படி ஒரு ராசி. எங்க பாட்டியோட பாட்டி 16 புள்ள பெத்தா. எங்க பாட்டி 10 புள்ள பெத்தாங்க. எங்க அம்மா 6 புள்ள பெத்தா. இது புத்திர பாக்கியம் உள்ள கட்டில். படுத்தாலே மூடுதான். அந்த கணக்குல உங்களுக்கும் ஏய், அதுக்குள்ள என்ன அம்மா வாக்கிடாத. இன்னும் நிறைய அனுபவிக்கணும். 5 ஆண்டு திட்டம் மாதிரி நான் 10 ஆண்டு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இப்பவே புள்ளைய பெத்துக்கிட்டா எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். சரி, அதை விடு, நீ மார்க்கெட்டுக்கு போ. பானு, ஏய், come on. டார்லிங், ஏன் என்ன கொடை ரோடுக்கு பிக்கப் பண்ண வரல? அதான் என்னோட ஆளுங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சேன். ம், ஒரு கேஸ் விஷயமா போனேன். ம். நீ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க, உடனே வந்துட்டேன். உங்களுக்கு என்னைக்குதான் கேஸ் இல்ல? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நானா ஃபோன் பண்ணி இங்க இருக்கேன்னு சொன்னா கூட வர மாட்டீங்க. டியூட்டின்னு டிரான்ஸ்ஃபர் ஆனதெல்லாம் போதும். இந்த ஊரே கடைசியா இருக்கட்டும். பிரமாதமான குளிர். இந்த குளிர்ல பகல்லையே சும்மா இருக்க முடியாது. எல்லார் வீட்லயும் மார்னிங் ஷோ தான். ஏய், நான் டிவிய பத்தி சொன்னேன். சரி அது விடு. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? I really love this place. வீடு பிடிச்சிருக்கு. எதுக்கு தெரியுமா? சடி சடியா காய்ச்சி தொங்குற முருங்கை மரமும் அதை விட மூலையில இருக்கிற கஜக்கா மரமும் கஜக்கா மரமா? அது மேட்ரு மரங்க. பல நாயிட்டோம். யாரு உனக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்கறது? ஐடியா கொடுத்தவன் முக்கியம் இல்லைங்க, ஐடியா தான் முக்கியம். வாங்க போலாம். ஐயோ, என்ன சின்ன பொம்பளைக்கு இத்தனை கூடி வர வச்சுட்டு பழம்பாத போ என்னமோ போ. ஒண்ணும் புரியல, வாங்க போலாம். ஏக்கா, போலீஸ்க்கா. என்னது? அம்மா கொடைக்கானல் பூரா சுத்தி சுத்தி கொண்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இன்னும் கேட்டுறாதீங்க. ஆத்திர அவசரத்துக்கு கூட சரி கிடைக்காது. சரி, நீ போ. பானு, ஹாய் ஸ்வீட் ஹார்ட் டார்லிங். சரி எதுக்கு இத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு கூடையோட வந்துட்டு போறாங்க? அது ஒரு சின்ன சீக்ரெட். என்ன சீக்ரெட்? என்னது இவ்ளோ பூ? Wish you a very 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 happy Valentine's Day. வேலண்டைன்ஸ் டே எல்லாம் காதலிக்கிறவங்களுக்கு தானே? அப்போ நீங்க என்ன காதலிக்கலையா? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆயிட்டா we should not love. So crazy. அது சரி. அதுக்காக இத்தனை பூவா? ஏய், இது என்ன முருங்கைப்பூ? காயில கெஜக்கா மாதிரி போல போல முருங்கைப்பூ. என்ன சொல்ல வர பானு? அதுவா லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. இனிமே உங்க வைஃப் பானுவுக்கு முருங்கைப்பூ இட்லி, முருங்கைப்பூ சட்னி, மத்தியானத்துக்கு முருங்கைப்பூ துவையல், முருங்கைப்பூ தவட்டல், முருங்கைப்பூ சாம்பார், எவ்ரிதிங். ராத்திரிக்கு முருங்கைப்பூ பால். உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். மாட்டி இருப்பீங்க. வணக்கம் ஐயா. என்ன பெருசு? காணாம போன என் பொண்ணு விஷயமா அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, பத்திரமா இருக்கு. போயிட்டு வா. ஆக்ஷன் 1. பாத்தியா பாத்தியா போட்டு நீ இங்கே போய் தொலைச்சிட போற. இத பாரியா பெருசு, காணாம போனது ஒரு டிவி போட்டி மோட்டார் சைக்கிள்னு வச்சுக்க. ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் இந்தா பிடிச்சிக்கினே ஏதாவது ஒரு திட்டு பொண்ணை எடுத்து கையில கொடுத்துடலாம். பொண்ணாச்சே, நான் பண்றது. இந்த பொண்ணு காணாம போயிருக்குன்னா ஏதாவது காதல் விவகாரமா தான் இருக்கும். என் பொண்ணு அப்படி இல்ல சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். காலம் அப்படி இருக்கியா? ஒண்ணு பண்ணலாம். இந்த டிவி ரேடியோ பேப்பர்ல எல்லாம் ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். காணவில்லை, ஏதாவது ரியாக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள 4 ஓடி போயிடுமா சார்? பொண்ணே ஓடி போச்சு, அப்புறம் நான் ஓடி போனா என்னையா? என் பொண்ணு வேலை செஞ்ச இடத்துல பல தடவை அலைஞ்சு பார்த்துட்டேன். ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஐயா, நீங்க வந்து விசாரிச்சு பார்த்தா. தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா நீ? பஸ் ஸ்டாண்டுக்கு போற ரோட்டுக்கு அவன் அப்பா பேரை வைக்கலாமான்னு கவுன்சிலர் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல முக்காவாசி சொத்துக்கு சொந்தக்காரங்க அந்த ராம் மோகன். நல்ல புத்து. இந்த கேஸ் என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இது பாரு, நீ வந்து கொஞ்ச காலம் தான் ஆகுது. உனக்கு யாரு என்னன்னு தெரியுமா? தெரியும். ராம் மோகன் யாருன்னு தெரியும்.
வாங்க. ஐயா என் பொண்ணு காணாம போய் பல நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த வித அவன் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயா அந்த ஆபீஸ் போனா யாரும் சரியா பதில் சொல்றது இல்ல. நீங்க எப்படியாவது நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆபீஸ் போலாம். இதான் அந்த ஆபீஸா? என்ன வேணும் சார்? நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? நான் ஆபீஸ் மேனேஜரா இருக்கேன். உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு காணாம போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நான் வருவேன்னு தெரிஞ்சு எல்லா பதிலும் ரெடியா வச்சிருக்கீங்கல்ல? அந்த பொண்ணு காணாம போன விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? சமீபத்தில் தான் தெரியும் சார். முதல்ல வேலைக்கு வராதப்போ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது காணாம போயிட்டாங்கன்னு. இதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்களா? சார் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டோம். ஓஹோ, உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் காணும்னா எப்படி தேடுவீங்க? காணாம போனது ஒரு ஏழை பொண்ணுனால அலட்சியமா விட்டுட்டீங்களா? அலட்சியம் இல்லை சார். நாங்களும் எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற பொண்ணு காணாம போனது எங்களுக்கும் பெரிய லாஸ் தான் சார். சரி, உங்களுக்கு யார் மேலே அது சந்தேகம் இருக்கா? சார் எனக்கு ஒருத்தன் மேல சந்தேகமா இருக்கு சார். யாரு? சார் காவேரி காணாம போனதுல இருந்து அந்த வாட்ச்மேனையும் காணும் சார். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் மேலதான் சந்தேகமா. அவன் வேலைக்கு சேரும்போது என்னென்னமோ சொன்னான் சார். அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்தது யாரு? முதலாளி தான் சார். இன்டர்வியூ வச்சு வேலைக்கு சேர்த்தாங்க. ஓஹோ, இப்போ உங்க முதலாளி எங்க இருக்காரு?